ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது வந்து சமையல் அப்படின்னா, சமையல் மட்டும் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மற்ற வேலைகள் செஞ்சுருக்க கொஞ்சம் டைம் எடுக்கும், சலிப்பு தட்டுற மாதிரி இருக்குங்க. சமைக்கும் போதே மாவு அரைக்கிற கேப்பில் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது பாத்திரம் தேய்க்கிறது, இந்த மாதிரி கிச்சனில் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து பூஜை ரூமில் ஏதாச்சும் க்ளீன் பண்ணணும், பூஜை ரூமே க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி தக்காளி சாதம், அரிசி பருப்பு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வேலைகள் செய்யறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப டயர்ட் ஆகாமல் இருக்கும். அப்படித்தாங்க இன்றைக்கி அந்த மாதிரி விளாக் தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இன்றைக்கி மாவு அரைக்கணும் அப்படின்னா, மாவு அரைக்கிறது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா சாம்பார், ரசம், பொரியல் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுருவாங்க. இன்றைக்கி வந்து பூஜை ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற ஐடியா இருக்குது. இந்த விளாக் நான் எப்போ எடுத்தேன் அப்படின்னா, கார்த்திகை தீபமெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா, அந்த டைமில் எடுத்த விளாக் தாங்க. ஷேர் பண்ணுற டைம் இல்லை, இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அது பூஜை ரூம் மட்டும் எப்படி க்ளீன் பண்ணலாம் அது மட்டும் நான் தனியாக ஷேர் பண்ணியிருக்கேங்க. இப்போ அந்த அன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் தான் இதில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ மாவு இல்லை அப்படிங்கிறதுனால அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேங்க. இப்போ ஒரு டம்ளரில் வந்து உளுந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதே டம்ளரில் இட்லி அரிசி வந்து நான் 5 டம்ளர் எடுப்பேங்க. ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 டம்ளர் எடுப்பீங்க. நான் 5 டம்ளர் எடுத்து ஊற வச்சுட்டேன். உளுந்து வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ அரிசி மட்டும் வெளியில் வச்சுருக்கேன். இப்போ சாதம் பார்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 6 மணிக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டு இல்லைங்களா, ஒரு 7 மணிக்கு மேலே தக்காளி சாதம் தாளித்து விட்டுட்டேங்க. தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு பொரியல் சிம்பிளாக ரெடி பண்ணிட்டேங்க இன்றைக்கி. இப்போ அரிசி உளுந்து அரைக்கிறதுனால இந்த மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணல. இன்றைக்கி பூஜை அறையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. கார்த்திகை தீபத்தப்போ எடுத்த விளாக் தான் இது. அப்போ ஷேர் பண்ண எனக்கு டைம் இல்லைங்க. அப்போ ஷேர் பண்ண டைம் இல்லை மீன்ஸ் அந்த பூஜை அறை க்ளீன் மட்டும் நான் அந்த டைமில் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எதுவுமே நான் அந்த டைமில் ஷேர் பண்ணலை. இப்போ பாருங்கள், அரிசி உளுந்து அரைச்சிட்டு இருக்கு இல்லைங்களா, தக்காளி சாதம் தாளித்து விட்டுட்டு இந்த மாதிரி அரிசி உளுந்து போட்டு விட்டுறலாங்க. உளுந்த வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன், அரிசி போட்டு விட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறக்காக எனி டைம் நம்ம கிச்சன்லேயே இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. நமக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கும் பிடிக்கும் இல்லைங்களா, வீட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் நாமளும் வீட்டில் இருந்துகிட்டே செய்யலாம். அதுக்காக நம்ம எப்போவுமே கிச்சன்லேயே இருக்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியம் கிடையாதுங்க. இப்போ 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஏன் வேலைகள் முடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து யாருமே நம்மளை கேட்க போகிறது கிடையாது. பட் இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி இல்லாமல் இருக்கும். இன்றைக்கி வந்து பூஜை அறையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதனால இந்த மாதிரி வந்து தக்காளி சாதம், அரிசி பருப்பு இந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்குவேங்க. சாம்பார், ரசம் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்காது. அதே டைமில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அரிசி உளுந்து அரைக்கிற வேலை இருந்துச்சுங்க. அதனால கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்குமே கிச்சனில் இப்போ முடிச்சாச்சு. நீங்களே இப்போ அங்கே எல்லா வேலைகளுமே முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பூஜை அறையை க்ளீன் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி, லைட்டாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்குது இல்லைங்களா, அதை பவுட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துட்டு, கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட தாராளமாக பவுட்ரு மாதிரி பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டு பூஜை அறையில் வந்து அதிகமான சாமி படங்கள் வச்சுருப்பீங்களா, இல்லை குறைவான சாமி படங்கள் வச்சுருப்பீங்க அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இல்லை அதிகமாக வச்சா நல்லதா இல்லை குறைவான சாமி படங்கள் வச்சா நல்லதா அதையும் என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ரொம்ப சாமி படங்கள் வைக்காமல் நான் குறைவான சாமி படங்கள் மட்டும்தாங்க வச்சுருக்கேன். நான் உங்ககிட்ட கூட லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப கேப் இருக்கிற எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி சாமி படங்கள் அந்த மாதிரி எதுவுமே நான் வைக்கலைங்க. குறைவான சாமி படங்கள் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி எடுத்துடலாங்க. எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு பாருங்கள். நம்ம டெய்லி க்ளீன் பண்ணாலும் வீக்லி ஒன்ஸ் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். அதாவது சாமி படங்கள்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. குறைவான சாமி படங்கள் வச்சிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பூஜை பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ கூட ஃபுல் டீட்டெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இப்போ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக புளி, லைட்டாக லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துட்டு தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆயிருங்க. இல்லை டக்குன்னு க்ளீன் பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம். பட் கை வலிக்க தேய்க்கணுங்கிற எந்த அவசியம் இருக்காதுங்க. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதிகமான பூஜை பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 எலுமிச்சம்பழம் கூட உள்ளே சேர்த்துக்குங்க. எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க.
இப்போ நெறைய பேரோட மைண்ட் செட் என்ன அப்டின்னா, இப்ப காலையில பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, வீட்ல தானே இருக்கோம். அப்புறமேல் பாத்திரம் தேய்ச்சுக்கலாம், அப்புறமேல் வீடு கூட்டிக்கலாம். அந்த மாரி இருக்கும்போது, நம்ம காலையிலேருந்து பசங்க சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்ற வரைக்கும் நமக்கு வேலை இருந்துட்டு இருக்கிற மாரியே இருக்குங்க. அதுக்காகத்தான் நெறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். 1 மணி நேரத்தில கிச்சன்ல வேலைகள் முடிப்பது எப்டி? இந்த மாரி நெறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அது எதுக்காக அப்டின்னா, நம்மள வந்து யாருமே கேட்க போறதில்ல. நம்ம ஹஸ்பண்ட் கூட வந்து, "ஏன் இன்னும் பாத்திரம் தேய்க்கல? ஏன் வீடு கூட்டல?" அப்டின்னு யாருமே நம்மள கேட்க போறது கிடையாதுங்க. பட் அந்த மாரி முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா, நெறைய வேலைகள் வீட்ல குட்டி, குட்டி வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம செய்யலாங்க. அந்த மாரி செய்யாம இருக்கும்போது, பாருங்க இன்னும் பாத்திரமே தேய்க்கல, அதுக்குள்ள இந்த வேலைக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள இருக்குங்க. அதனால 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரத்துக்குள்ள கிச்சன்ல எல்லா வேலையுமே மோஸ்ட்லி டெய்லியுமே முடிச்சு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, மற்ற வேலைகள் செய்றதுக்கும் ஈஸியா இருக்குங்க. டிவி கூட ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரீயா பார்க்குற மாரி இருக்கும். இல்ல அப்படின்னா, ஒரு சாங் பார்ப்போம், "நீ போய் அதெல்லாமே கிளீன் பண்ணணும்" அப்படின்னு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாரி இல்லாம, காலையிலேயே கிச்சன்ல மோஸ்ட்லி எல்லாருமே எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா, சின்ன சின்ன வேலைகள் செய்றதுக்கு நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேர் இந்த மாரி இருப்பீங்க. ஒரு சிலர் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா, ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இந்த மாரி வேலைகள் செய்றக்கு. இதில ஒரு குட்டி டிப் ஷேர் பண்ணுறேன் பாருங்க. இந்த மாரி புளி, உப்பு, லெமன் ஜூஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லா தேய்ச்சு எடுத்துட்டு தண்ணீல வாஷ் பண்ணாதீங்க. தண்ணீல கழுவுறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திரம் தேய்க்கிறதுக்கு என்ன சோப் யூஸ் பண்றீங்களோ, அந்த சோப்ப லைட்டா ஸ்க்ரப்பர்ல தொட்டு ஃபுல்லா தேய்ச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தண்ணீல கழுவுனீங்க அப்படின்னா நல்லா பளபளன்னு இருக்குங்க. ஒரே ஒரு டைம் இந்த மாரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். கை வலிக்க கொஞ்சம் கூட கை வலிக்காம டக்குன்னு கிளீன் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம பாத்திரங்கள் நல்லா பளபளன்னு இருக்கும். இந்த மாரி உப்பு தண்ணியா இருக்கிற வீட்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டைம் கழுவிட்டு நல்ல தண்ணி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சுட்டு, நல்ல தண்ணீல ஒரு டைம் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா, சூப்பரா இருக்குங்க. நல்லா பளபளன்னு இருக்கும். எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புளி, உப்பு இதெல்லாமே போட்டு தேய்ச்சுட்டு தண்ணீல வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாரி இல்லாம ஒரே ஒரு டைம் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கடைசியில நல்ல தண்ணீல ஒரு டைம் போட்டு எடுக்கிறோம் இல்லைங்களா? அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உப்பு தண்ணியா இருக்கிற வீட்ல வந்து அந்த புளி புளியா இருக்கிற மாரி இருக்கு இல்லைங்களா? அந்த மாரி எந்த இதுவுமே இல்லாம ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அதாவது ரொம்ப கிளீனா, நீட்டா இருக்கும். ஃபுல்லா கழுவிட்டு நீங்க வெயில்ல காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சுத்தமான டவல் வச்சு தொடச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபேனுக்கு கீழ காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னாவே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது அந்த புளி புளியே இல்லாம இருக்கும். கண்டிப்பா அந்த மாரி கூட நீங்க செஞ்சு பாருங்க. அது எல்லாமே நல்லா தொடச்சு எடுத்துட்டு, இன்னுமே நல்லா பளபளன்னு இருக்கணும் அப்படின்னா, விபூதி இருக்கு இல்லைங்களா? திருநீரு அத போட்டு ஃபுல்லா தொடச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னுமே கடைகள்லேருந்து எப்படி வாங்கிட்டு வந்தோமோ, அந்த மாரி சூப்பரா கிளீனா இருக்குங்க. நான் அந்த மாரி எதுவும் செய்யல. உங்களுக்கு அந்த மாரி வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்த்துட்டீங்க அப்படின்னா, குங்குமம் போட்டு வச்சதுனால, அது பிளாக்கா இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ தான் தேய்ச்சாலும் அது போக மாட்டேங்குது. அது போறக்கு ஏதாச்சும் டிப் தெரிஞ்சுது அப்படின்னா கூட கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதாங்க. சூப்பரா கிளீன் பண்ணிட்டோம். கிச்சன்லேயும் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இது ஒரு 1 மணி நேரத்திலேயே எல்லாமே நான் கிளீன் பண்ணிட்டேங்க. சாமி படங்களும் ஃபுல்லா தொடச்சு எடுத்திருக்கேன். அது எப்படி அப்படின்னா, ஒரு டவல் வச்சு லைட்டா திருநீர் போட்டு தொடச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நல்லா பளபளன்னு இருக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி குறைவான சாமி படங்கள் இருக்கிறதுனால, எனக்கு கிளீன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். பூஜை அறை பார்க்கறக்கும் ரொம்ப நீட்டா இருக்கு பாருங்க. இப்போ டெய்லியுமே நம்ம சாமி கும்பிடும்போது தீபமெல்லாம் போடுவோம். அதே மாரி இந்த தட்டெல்லாம் எடுத்துட்டு ஒரு டவல் வச்சு லைட்டா ஒரு தொடச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாம இருக்குங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் இந்த மாரி கிளீன் பண்ணுங்க. நீங்க ஜாபுக்கு போயிட்டுருக்கீங்க, டைம் இல்ல அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாரி ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.